ஹலோ வெல்கம் டு கலெக்ட் அண்ட் கிரியேட். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி 1 இல்லை 2 கொசு பேட் வாங்கி சும்மா தான் கிடக்கும். அதில் மோஸ்ட்லி என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பீங்க, வாங்கி ஒரு 2 மாதத்துக்கு நல்லா அதை வச்சு கொசு அடிச்சிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பேட் சரியாக கொசு அடிக்காமல் போயிருக்கும். அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ பாருங்கள், என்கிட்டயே 2 கொசு பேட் இருக்குது. இது ஒரு 1 இயர் முன்னாடி வாங்கின கொசு பேட். இந்த பேட் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அதே 2 மாதத்தில் எனக்கு நல்லா கொசு அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் சரியாக கொசு அடிக்கலை. ஸோ இப்போ அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் இதில் பேட்ரிலாம் சேஞ்ச் பண்ணியும் எனக்கு நல்ல ரிசல்ட் இல்லை. இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், லைட்லாம் நல்லா எரியுது. அதே மாதிரி நான் இந்த கொசு அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு இங்கே ரெட் கலர் லைட்லாம் நல்லா எரியுது. ஆனால் இதில் கொசு வந்து சரியாக அடிக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஸ்பார்க்கு லைட்டாக தான் வருது, நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்கலை. இப்படி அடித்தா ஒரு கொசு மாட்டும், அதுக்கப்புறம் அவ்வளோதான், பேட்டரியை திருப்பி சார்ஜ் போடுவோம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம் பேட்டை. ஸோ இப்போ அதையும் நான் இந்த புது கொசு பேட் பாருங்கள், இது எப்படி அடிக்குதுன்னு. இது எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? மோஸ்ட்லி எல்லா கொசு பேட்லேயும் வர்ற காமனான பிரச்சனை என்னென்னா, பேட்ரி தான். லெட் ஆசிட் பேட்ரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 2 months இல்லை 3 months நல்லா ஒர்க் ஆகும். அடுத்து திருப்பி அந்த பேட்ரி போயிடும். ஸோ இப்போ அந்த பேட்ரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க அந்த லெட் ஆசிட் பேட்ரி, அப்புறம் ஏசி பவர் இன்புட் சாக்கெட் இருக்குல்ல, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இனிமேல் இதுக்கு ஏசி பவர் இன்புட் கொடுக்க போகிறதில்ல. நம்ம ஃபோன் சார்ஜர் மூலமாக, மைக்ரோ யூஎஸ்பி மூலமாக தான் இதில் இருக்க பேட்டரியை சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். என்கிட்ட பழைய லேப்டாப் பேட்ரி இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா உள்ளே லித்தியம் அயன் பேட்டரிஸ் இருக்கும். எனக்கு அதிலேருந்து ஒரு செல் வேணும். ஸோ அதுக்காண்டி நான் அதை கலட்டி, உள்ளே இருக்க 6 செல் இருக்கும், அதிலேருந்து நான் ஒரே ஒரு செல்லை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜிங் மாடியூல், அது ஒன்று எடுத்துக்கிறேன், அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக. அடுத்ததான் இந்த பேட்டரியில் 2 வயர் சால்டர் பண்ணி அதை பேட்டரி சார்ஜிங் மாடியூலோட கனெக்ட் பண்ணிட போகிறேன். எல்லா வயர்ஸையும் பொலாரிட்டி மாறிடாமல் பார்த்து, பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த மாடியூலோட அவுட்புட் டெர்மினல்ஸை கொசுபேட் சர்க்கியூட்லேருந்து வர பேட்டரி கனெக்டாக இருந்த 2 வயரோட கனெக்ட் பண்ணிடலாம். நான் இதில் வெறும் பேட்ரி ப்ராப்ளம் மட்டும்தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது வெறும் பேட்ரி மட்டும் ப்ராப்ளம் இல்லைன்னு. நான் இதுக்கு பவர் இன்புட் கொடுத்தோன்னா முன்னாடி எப்படி லைட்டாக ஒரு சின்ன ஸ்பார்க் ஆச்சும் வந்துச்சு. ஆனால் இப்போ அது கூட வரல. சரி, வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு நான் போர்டை கலட்டி செக் பண்ணேன். சரி, போர்டை கலட்டி செக் பண்ணால் எனக்கு இதில் பிசிக்கல் டேமேஜ் எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி இது என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒன்று கெப்பாசிட்டர் வெடிச்சிருக்கும், அதுதான் அதிகமான ப்ராப்ளமாக இருக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் லூஸ் கான்டாக்ட், அந்த மாதிரி சால்ட்ரிங் விட்டு போயிருக்கும், அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி அதுதான் அதிகமான ப்ராப்ளம் இருக்கும். சரி, வேறு என்னன்னு பார்த்தா டிரான்சிஸ்டரும் வெடிக்கலை. சரி, அப்புறம் பவர் இன்புட் போய்கிட்டே இருக்குது. பார்த்தா ஒரு சின்ன கருகுன ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, டிரான்சிஸ்டர் தொட்டு பார்த்தா பயங்கரமான ஹீட்டு. சரி, அப்போ டிரான்சிஸ்டர் தான் போயிருக்குன்ட்டு டிரான்சிஸ்டர் கலெக்டி செக் பண்ணேன். டிரான்சிஸ்டர் போயிருந்துச்சு. இதில் யூஸ் பண்ணியிருந்தது என்ன டிரான்சிஸ்டர்னா, KEHED9FEன்ற ஒரு டிரான்சிஸ்டர். இதே மாதிரி டிரான்சிஸ்டர் என்கிட்ட வேறு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட பழைய கொசுபேட் சர்க்கியூட் வந்து ஒரு 2-3 கிடக்கு. ஸோ அதுலேருந்து செக் பண்ணாலும் அதே டிரான்சிஸ்டர் இல்லை. அதில் காமனான டிரான்சிஸ்டர் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, D882ன்ற NPN டிரான்சிஸ்டர். இந்த சர்க்கியூட்டில் இருந்து கலெக்டின டிரான்சிஸ்டரும் NPN தான். ஸோ அதுவும் NPN தான். ஸோ சிமிலர் அப்ளிகேஷன் தானே இருக்குன்ட்டு நான் அதை எடுத்து போட்டுட்டு இந்த ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த போர்டை ஹேண்டில் பண்ணும்போது எட்ஜ் டு எட்ஜ் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது ஹை வோல்டேஜ். நீங்கள் கெப்பாசிட்டர் ஏதாச்சும் டச் பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போயுமே இந்த போர்டை நீங்கள் தொடும்போது கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தொடுங்க. இல்லைன்னா நீங்கள் தொடுவீங்க, ஹை வோல்டேஜ் உங்கள் கையில் அடிச்சிடும். அது உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு வலிக்கும் கொஞ்சம். அதுக்கு நீங்கள் எப்போயுமே கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. எட்ஜ் டு எட்ஜ் ஹேண்டில் பண்ணுங்கள் போர்டை. இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ எப்படி அடிக்குது பாருங்க. பவர் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கனால இங்கே பாருங்க
அடிக்குதா? ஸோ அதுக்கு தான் எப்போயுமே கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் இருந்த மாதிரி அசம்பிள் பண்ண வேண்டியதான். மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது ரெட் கலர் லைட் எரியும். அதே பேட்டரி ஃபில் ஆகிடுச்சுன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். ஃபைனலாக பேட்டரி டெஸ்ட் பண்ணலாம். நம்ம பேட்டரி நல்லாவே ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த போர்டை ஹேண்டில் பண்ணும்போது எட்ஜ் டு எட்ஜ் ஹேண்டில் ஹேண்டில்ன்ற வர மாட்டேங்க, கட் பண்ணுங்க. இதில் யூஸ் பண்ணியிருந்தது என்ன டிரான்சிஸ்டர்னா KEHE D92F. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கட் பண்ணு